நாகநந்தியும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததை அரசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டுமா, நாகநந்தி வாதாபி நாட்டோட மிக சாதுரியமான ஒற்றன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் ஆயனர் வீட்டை கண்காணிக்க பல்லவ ராஜ்யத்தோட சாமர்த்தியமான ஒற்றனான சத்ருக்னனை அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் மாமல்லர்கிட்ட சொல்லிட்டு கூடவே அவர்கிட்ட இருந்து ஒரு வாக்குறுதியும் வேணும்னு கேட்குறாரு. அது என்ன வாக்குறுதி அப்படிங்கிறத பார்க்கலாமா? சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 13 வாக்குறுதி. அரசரும் மாமல்லரும் ராஜபாட்டையில் நின்று பேசிட்டு இருந்த சமயத்தில் மந்திரி கூட்டம் கூடுறதுக்காக மந்திரி மண்டலத்தார் படகுல வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க பேசிட்டு இருந்த கேப்பில் ஆயனர் வீட்டிலேருந்து கிளம்பினப்போ பின்னாடி வந்த அரசரோட படையும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. மகாராஜாதிராஜ திரிபுவன சக்கரவர்த்தி குணபர மகேந்திர பல்லவர் வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க அப்படின்னு கோஷங்கள் எல்லா பக்கம் இருந்து ஒலிக்க ஆரம்பிச்சுது. அரசரோட படைகள் முன்னாடி வந்த ஒரு படகுல ஏறிட்டாங்க. அரசரும் இளவரசரும் ராஜஹம்சத்துல ஏறி அந்த தங்க சிம்மாசனத்துல அமர்ந்தாங்க. காது செவிடாகிற அளவுக்கு சங்கொலியும் முரசொலியும் முழங்க படகுகள் அங்கிருந்து கிளம்பி நேரா துறைமுகத்துக்கு போச்சு. வாத்திய முழக்கங்கள்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகு சக்கரவர்த்தி மாமல்லரை பார்த்து, நரசிம்மா, நான் உன்கிட்ட வாக்குறுதி கேட்கறது உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். நீ அதுக்கு மௌனமாக இருக்கிறதும் நியாயம்தான். என்னன்னே தெரியாமல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதுவும் ராஜ்யம் ஆள்றவங்க வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காகலாம் நான் தயங்கலப்பா. நீங்கள் போய் என்கிட்ட வாக்குறுதி கேட்கணுமா? நீங்கள் எனக்கு கட்டளை இட்டாலே போதுமே. உங்கள் விருப்பத்துக்கு மாறா எப்பயாச்சும் நடந்திருக்கேனா அப்படின்னு மாமல்லர் ரொம்ப ஹிருதயபூர்வமாக மனசுலேருந்து சொன்னார். அரசரும் அதில் நெகிழ்ந்து போய், மாமல்லா, நான் எவ்வளோ கசப்பான கட்டளை இட்டாலும் நீ நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ காரியத்தோட முக்கியத்துவம் கருதி தான் உன்கிட்ட வாக்குறுதி கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் நாளை மறுநாள் வடக்கே போர் முனைக்கு போக போகிறேன். எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது அப்படின்னு அரசர் சொன்னார். அப்பா, என்ன சொல்கிறீங்க? போர் முனைக்கு கிளம்புறீங்களா? அதுவும் என்ன இங்கே விட்டுட்டா? நீங்கள் மட்டுமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்டார். முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், அப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு. இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம்னு ஒன்று வந்து வெகு காலம் ஆச்சு. 25 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தோட பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் யுத்தம்னு ஒன்று வந்ததே இல்லை. என் தந்தை காலத்தில் கூட பெருசாக யுத்தம் வந்ததில்லை. இப்போ தான் முதல்ல என் காலத்தில் யுத்தம் வந்திருக்கு. அதனால் இதை ஏன் இஷ்டப்படி நடத்த மந்திரி மண்டலத்தார்கிட்ட அனுமதி கேட்க போகிறேன். நீயும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த யுத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் அது என் தலையோட போகட்டும். உனக்கு அதில் பங்கு வேண்டாம் அப்படின்னு அரசர் சொன்னார். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த இளவரசர் இப்போ குறுக்கிட்டு, அப்பா, தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. யுத்தத்தில் ஒன்றா வெற்றி இல்லைன்னா வீர மரணம் தானே. அதில் எனக்கு எப்படி பங்கு இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்டார். வீர பல்லவ குலத்துக்கு உகந்த வார்த்தைகளை சொன்ன நரசிம்மா, வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் நம்ம குல தர்மம். ஆனால் வீர மரணத்தை 2 பேரும் சேர்ந்து அடைய வேண்டியதில்லை. ஒருவர் செய்த தவறுகளை திருத்த இன்னொருவர் உயிர் வாழ வேணும்ல. ஒருவருக்காக பழிவாங்க இன்னொருத்தர் வேணும்ல அப்படின்னு இளவரசருக்கு பொறுமையாக புரிய வச்சுட்டு இருந்தார் அரசர். அப்பா, போர் முனையிலேருந்து ஏதோ ரொம்ப கெடுதலான செய்தி வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோட நரசிம்மர் கேட்டார். ஆமாம் நரசிம்மா, கெடுதலான செய்தி தான். கங்கப்பாடி படை புலிகேசிக்கு பணிஞ்சிருச்சு. வாதாபி சைன்யம் வடப்பனை நோக்கி விரைந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு அரசர் சொன்னார். அட, அவ்வளோதானே அப்பா? அந்த கங்கப்பாடி துடை நடுங்கி துருவிநீதன் கிட்ட நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதனால என்ன? வடப்பெண்ணை கரையில் தான் நம்மளோட சைன்யம் அணிவகுத்து நிற்குதே. வேங்கியிலிருந்து என் மாமா பெரும்படையோடு கிளம்பி வந்துட்டு இருக்காரு தானே அப்படின்னு கேட்டார். நரசிம்மா, வேங்கி சைன்யம் நம்மளோட உதவிக்கு வராது.
புலிகேசியோட சகோதரன் விஷ்ணுவர்தனன் இன்னொரு பெரும் படையோட வேங்கி நோக்கி போயிட்டு இருக்கானாமா அப்படின்னு சொன்னதும் மாமல்லர், ஆஹா, வாதாபி சைன்யம் அவ்வளோ பெருசா, நம்ம மட்டும் ஏன்பா இப்படி அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோட நரசிம்மர் சொன்னார். அது ஏன் தவறு தான் நரசிம்மா. என் வாழ்நாளில் இப்படி ஒரு யுத்தம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட கவனத்தை எல்லாம் ஆடல்லையும் பாடல்லையும் சிற்பத்திலையும் சித்திரத்திலையுமே செலுத்திட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொன்னார். அதனால் என்னப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயனர் சொன்னாரே, உலகத்தில் எத்தனையோ சக்கரவர்த்திகள் இருந்தாங்க போனாங்க, அவங்கள கூட இந்த உலகம் மறந்துடும், ஆனால் தங்களோட பேரை என்றைக்குமே உலகம் மறக்காதுப்பா அப்படின்னு நரசிம்மர் ரொம்ப அழகாக அரசரை ஊக்குவிச்சார். இருந்தாலும் இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்காமல் போனால் அந்த சிற்பங்கள்லாம் நம்ம அவமானத்துக்கே சின்னங்கள் ஆயிடுமே அப்படின்னு மறுபடியும் அரசர் கவலைப்பட்டார். கண்டிப்பாக இல்லைப்பா, நம்ம யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு உயிரோடு இருந்தால் தானே அது அவமானம். போர்க்களத்தில் புறம் காட்டி ஓடுறவங்களுக்கு தான் அந்த அவமானம். வீர மரணத்துக்கு ஆயத்தமாக நம்ம இருக்கிறப்போ அவமானத்துக்கும் பழிக்கும் நம்ம ஏன்ப்பா பயப்படணும் அப்படின்னு மாமல்லர் ஆக்ரோஷமாக சொன்னார். கடைசியில் போர்க்களத்தில் வீர மரணம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பகைவர்களை வேரோடு அழித்து வெற்றி பெறவே நம்ம முதல்ல பார்க்கணும். அது அப்படி அசாத்தியமான காரியம்லாம் இல்லை, அவகாசம் மட்டும் இருந்தாலே போதும். வாதாபி மன்னன் யுத்த தந்திரத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். ஆனாலும் முடிவில் நம்ம தான் ஜெயிப்போம், அதில் சந்தேகமே வேண்டாம். இதுக்கு உன்னோட பூரண உதவி தேவை. உனக்கு அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் நீ அதை செஞ்சுதான் ஆகணும். நாளைக்கு மறுநாள் போர்க்களத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, நான் திரும்பி வர்றப்போ இந்த மாமல்லபுரத்தில் நம்ம ஆரம்பித்த சிற்ப வேலை பூர்த்தி ஆனதை பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு வேளை என்னால் திரும்பி வர முடியலன்னா நீ தான் சிற்ப பணியை தொடர்ந்து பூர்த்தி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அரசர் சொன்னப்போ, இந்த வாக்குறுதி தான் என்கிட்ட கேட்க வந்தீங்களா அப்படின்னு வெடுக்குன்னு ஆத்திரத்தோடையும் வெறுப்போடையும் மாமல்லர் கேட்டார். இல்லை நரசிம்மா, இதை கேட்க வரல. ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா நீ தான் பழிக்கு பழி வாங்கணும். புலிகேசியால் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு வந்த பழியை நீ தான் துடைக்கணும். அதுதான் ஏன் கடமையாச்சே. கடமையை நிறைவேற்ற எதுக்குப்பா வாக்குறுதி அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. மாமல்லா, அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்க நீ உன் உயிரை காப்பாற்றிக்கணும். 500 ஆண்டு காலமாக வாழையடி வாழையாக வந்த இந்த பல்லவ குலம் இனிமேலும் நீடிப்பது உன் கையில் தான் இருக்குது. உன்கிட்ட நான் கேட்க போகிற வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் போர் முனையிலிருந்து திரும்பி வர வரைக்கும் அல்லது வரமாட்டேன்னு நிச்சயமாக தெரியற வரைக்கும் நீ காஞ்சி கோட்டையிலேருந்து வெளியே வரவே கூடாது. இதோ என் கையை தொட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு கையை நீட்டினார் அரசர். மாமல்லரும் நீங்கள் திரும்பி வர வரைக்கும் காஞ்சி கோட்டையில் தான் இருப்பேன்னு சொல்லி சத்தியம் செய்து கொடுக்குறாரு. திடீர்னு தூரத்தில் கடல் ஓன ஆங்காரத்தோட இறையிற பேரொழி கேட்டுச்சு. மாமல்லரோட உள்ளத்துலேயும் கடல் அலைகள் போல எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிட்டு இருந்தது. தீவிரமாக போயிட்டுருக்கிற இந்த கதை காலத்தில் மேலும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.